சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை மறுத்தீர்களேயானால் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முடிஞ்சோ அன்பார்ந்த பெரியவர்களே, சுன்ன ஜமாத்துக்காரவங்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்குதான், கம்மியா இருக்குது. ஏன் தெரியுமில? என்னன்னா இது இதுவரைக்கும் இஸ்லாத்துல யாருமே சொல்லாத ஒரு கருத்தை இறைவனுக்கு உருவம் உண்டு சொல்ல போறாங்களே, அப்படி என்னதான் சொல்ல போறாங்கன்னு வந்தாங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப இது என்னது போட்டு கேட்கறது, என்னமோ நம்ம எதிர்பார்த்தல வந்தோம் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிதான் ஒரு சில பேர் வராம இருந்துட்டாங்க. ஆனா அந்த பக்கம் வந்திருக்காங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய கருத்து தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. பரவாயில்லையே, இது ஒரு ஆமோதித்தல் அர்த்தம். என்ன இந்த அளவுக்கு இருக்கிறனாலதான் அப்ப இன்னும் நம்ம கேட்கணும், நம்ம ஒரு தெளிவுக்கு வரணும். யாரோ சொல்றாங்கன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நம்முடைய மறுமை வாழ்வு கேள்விக்குரியது ஆயிரும். இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததே மறுவின் வெற்றிக்கு தான். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னான்னு சொல்லி கேட்டுட்டு மறுமையில நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? இப்படி சொன்னவங்க எல்லாம் நம்மளுடைய கையை பிடிச்சு அங்க பாதுகாப்பாங்களா? இல்லையே. அப்போ இன்னும் நம்ம தெளிவு பெறணும். இவங்களுடைய கருத்து நல்லா தானே இருக்குது, சிந்திக்கிற மாதிரி தானே இருக்குது, இன்னும் கேட்கணும். அப்படி வந்துட்டாங்க, வேற ஒண்ணு இல்ல. அடுத்து நீங்க தானே சவால் விட்டீங்க. சவால் விட்டோம், உண்மைதான். ஏன் இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்லி பச்சை சிறுக்கை செய்கின்ற போது மக்களுக்கு அடையாளம் காட்டணுமா இல்லையா? தௌஹீதுன்னு வெறுமனை சொல்லிக்கிட்டு சிறுக்குடைய கொலை வச்சுக்கிட்டு இருந்தா பாமர மக்களுக்கு அடையாளம் காட்டணும். அதற்காகத்தான் இப்படி ஒரு தலைப்பை நாங்க தான் கொடுத்தோம். மக்கள் புரிய வேண்டும் இவர்களுடைய கொள்கை என்ன, ஏகத்துவம் சொல்லிட்டேனால ஏகத்துவம் இருக்காங்களா அல்லது பச்சை சிறுக்கில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மக்களுக்கு காட்டுவதற்காக நாம் தான் இந்த தலைப்பை கொடுத்தோம். சந்தேகமே கிடையாது. இன்னொன்னுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விக்கிரகங்களை உடைச்சாங்களே, இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னாங்களா அப்படி கேள்வி வைக்கிறாங்கல்ல. உடைச்சதே என்ன ஆதாரம்? இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிறது தானே. இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொன்னா இதை உடைச்சிட்டு மக்களை பார்த்து சொல்லணும் உண்டு உருவம், நீங்க நினைச்ச மாதிரி இல்ல, நான் சொல்ற மாதிரி கேட்டுக்கிறங்க அப்படி சொல்லி இருக்கனே. அப்படி சொன்னாங்களா? அது சொல்லுவதற்கு சரியான தருணம் அல்லவா அது? உருவம் வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க, போட்டு உடைக்கிறாங்க, காபா சுத்தம் பண்றாங்க. அந்த நேரம் அல்லவா சரியான தருணம், இறைவனுக்கு உருவம் உண்டு சொல்லுகின்ற தருணம். உண்மையிலே இறைவனுக்கு உருவம் இருந்தால் அந்த நேரத்தை விட்டு இருப்பாங்களா? அந்த மக்களை சாந்திப்படுத்துறது சொல்லி இருப்பாங்களே. காபாவையே மாற்றமைக்க மாட்டேன்னாங்களே, பிரச்சனை வரும். அப்ப ஒரு சரியான காரியம் செய்யும் பொழுது இதுதான் உண்மை இருந்தா என்ன செஞ்சிருக்கனே? உண்டுங்க உருவம், நீங்க நினைக்க மாதிரி இல்லங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லி இருக்கனே. அப்ப உடைச்சிட்டு சும்மா இருந்தாலே இல்ல, முடிஞ்சு போச்சு. இல்லங்கிறதுக்கு இல்லன்னு சொல்ல தேவையில்லை. அதை நீங்க நினைவில் வைங்க. ஒண்ணு இல்லண்டா அது இல்லதான், இல்லை அதனால் இல்லை அப்படி சொல்ல தேவையில்லை. உடைச்சதே ஆதாரம் தான், அதை நினைவில் வைங்க. இருந்திருந்தா அந்த நேரத்தில் சொல்லியிருப்பாங்க, ஏன் சொல்லல? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்து இப்படியெல்லாம் பல விக்கிர வழிபாடுலாம் வந்துரும் அப்படின்னு பயப்படுறோம்னு சொன்னாங்களே, அப்படி வந்துருச்சா? இப்படி தேய்மா காலத்திலேருந்து இந்த பிரச்சனை இருக்காங்க. இப்ப நான் அவங்ககிட்ட கேட்கிறேன், இப்னு தைமியா காலத்துல அவங்க இருக்குன்னு சொல்லிட்டேனால இப்னு தைமியா இறைவனுக்கு உருவம் உண்டு என்று எந்த இடத்துல சொன்னாருங்கிறத அவங்க காமிக்கணும் இப்போ. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இப்னு தைமியா காலத்துல இருந்து இருக்குது, வந்துருச்சா விக்கிரகம்? நம்ம ஏற்கனவே சொன்னோமே, வெளியிலே வராவிட்டாலும் கல்லிலே வராவிட்டாலும் கற்பனையில் வந்தாலும் தவறுதான். அல்ல விட்டுருவானா? சரி கல்லில இல்ல கற்பனையில தானே என்ன உருவம் வச்சுக்கிட்ட, விட்டுருவானா? சரி இப்பவே இஸ்லாமிய அல்லாத ஒரு ஆளு கல்ல வணங்கல, கற்பனையில ஒண்ணு வச்சு வணங்குறா, சரியாருமா? எப்படி வந்தாலும் தப்பு தப்பு தான், அது ஒரு விஷயம். சரி இப்னு தைமியா சொன்னாரு எடுத்துட்டேனால அவர் எந்த கிதாபுல இறைவனுக்கு உருவம் சொன்னாருங்கிற அவங்க எங்கிட்ட காமிக்கணுங்க. அடுத்ததாக சொன்னாங்க அல்லாவுக்கு கை இருக்குண்டா கை இருக்குதான், அதுக்காக வேண்டி மாமிசம் இருக்குது, இரத்தம் இருக்குது, எலும்பு இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டோம், கை இருக்குன்னு தான் சொல்லுவோம். சரி இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லுகின்ற ஒரு பகுதியினர் இப்படி சொல்றாங்க, இறைவனுக்கு உருவம் உண்டு என்று கூறுகிற இன்னொரு பிரிவினர் சொல்றாங்கன்னு வச்சுக்கிறோங்க. இல்ல இவருடைய கைக்கு மாமிசம் இருக்குங்க, அப்ப நம்ம சொல்லுவோம், அப்ப நம்ம கேட்க மாட்டோம், நம்ம பிரச்சனை இல்லையே. இல்ல இந்த மாதிரி மாமிசம் இல்லைன்னு சொல்றவங்க சொல்லுவாங்க, மாமிசம் இருக்குன்னு சொல்லிட்டா நம்மள மாதிரி ஆயிடுவானப்பா இறைவன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஏன் அப்படி சொல்லணும்? இறைவனுக்கு மாமிசம் உண்டு, நம்ம மாமிசம் மாதிரி கிடையாது. அப்ப வித்தியாசம் வந்துடும். இறைவனுக்கு அந்த ரத்தமெல்லாம் ஓடுது, ஆனா நம்ம ரத்தம் மாதிரி இல்லை, அப்ப வித்தியாசம் வந்துருதுல. அப்ப இறைவனுடைய கைக்கு மாமிசம் இருக்குன்னு ஏன் சொல்லக்கூடாது? இன்னும் குறை வந்துருச்சு. அவனுடைய ரத்தத்துக்கு நம்ம ரத்தம் வித்தியாசம் இருக்குதே.
அப்போ இறைவனுக்கு உருவம் என்று கூறுகின்ற நபர்களில் ரெண்டு கருத்து வந்து போச்சு. இந்த மாமிசம், ரத்தம், எலும்பு, நரம்பு எல்லாம் சேர்ந்துதான் அல்லாஹ்வுடைய கைன்னு ஒரு கூட்டம் சொல்லும். அப்படிதான் விளங்கக்கூடாது, கைன்னு மட்டும்தான் விளங்கணும் அப்படி இன்னொரு கூட்டம் சொல்லும். இப்ப இதுக்கெல்லாம் வழிவகுக்கிறது யாரு? ஏன் கற்பனையில பல கடவுள்களை கொண்டுகிட்டு வர்றீங்க? இல்ல இதே போல நாங்க எடுக்கிற முடிவை தான் உலகத்துல அத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க ரெண்டு பேர் இருந்தாலே இறைவனுக்கு உருமுன்னு சொன்னால கருத்துவோடு வந்துடும். அவரவருக்கு அவர் அர்த்தம் வைப்பாரு. அதனால இதையெல்லாம் சொல்லி இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்ல வேணாம். நேரடியாக இது ரொம்ப முக்கியமான விஷயம், அல்லாஹ் பற்றிய விஷயம். இறைவனுக்கு உருவத்தை வச்சு வணங்கிட்டவங்க உடைக்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்லி இருக்கணும் இறைவனுக்கு உருவம் உண்டு. சலாசலம் ஏன் சொல்லல? அப்ப இல்லைங்கிறதுனால சொல்லல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இல்லை என்று சொன்னார்களா? தேவை இல்லைங்க, இல்லைங்கிறது அங்க இல்லைங்கன்னு இருக்குன்னு சொன்னாங்க, இருக்குன்னு சொல்லணும். இது சாதாரண விஷயம் தானங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயல்பாடு அறிவிக்குது இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கறது நல்லா அறிவிக்குதுங்க. அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, யமீன் அந்த வலது கை இடது கைகள்லாம் சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கை நீங்க வானத்தில் இருக்குன்னு சொல்லுவீங்க, பூமி இன்னொரு கையில இருக்குன்னு சொல்லுவீங்க, ரெண்டு கை விரிக்கப்பட்டிருக்குன்னு வருது. இப்ப என்ன, அந்த ரெண்டு கையிலையும் வானம் பூமி இருந்து கீழே விழுந்து போச்சா, அல்லது வானம் இருக்குது அந்த கை வேற, பூமி இருக்குது அந்த கை வேற, அல்ல விரிக்கிறது அந்த கை வேற? அப்ப நாலு கையாச்சா? சில சிலைகள்ல அப்படித்தானே பாக்குறோம். ஒரு சாமி இருக்கும், நாலு கை, இங்கிட்ட ரெண்டு கை இருக்கும், ரெண்டு கை இருக்கும். அப்ப என்ன, இப்ப இந்த விளக்கத்தை பெறாம விளக்கம் சரிதாங்க அப்படின்னு பாரு. வானம் ஒரு கையில இருக்குல்ல, பூமி ஒரு கையில இருக்குல்ல, ரெண்டு விரிச்சிருக்கல, நாலாய் போச்சுல, அதான் அந்த வந்துருச்சா? இப்ப என்ன ஆகும்? இல்ல அது கல்லுல இருக்கு, நாங்க அப்படி செய்யலையே, நீங்க கற்பனையில வச்சிருப்பீங்க. இல்ல நாங்க கற்பனை கொண்டு வரணும் ஒரு ஆள் சொல்லலாம், இன்னொரு ஆள் கற்பனை கொண்டு வரலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றதுனால தானே. ஏன் இந்த வாசலை திறந்து விடுறீங்க சிறுக்குடைய பாதைய? இதான் எங்களுடைய கேள்வி. அரிச பத்தி சொன்னாங்க, அரிச வந்து உங்களுடைய நிலைப்பாட்டில வச்சிருக்கிறாங்க சொல்லல அப்படின்னாங்க. இறைவனை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் இவர்கள் தான்ங்கிறதுக்காக வேண்டிதான் சில பாயிண்ட்களை சொன்னோம். உடனே நீங்க என்ன கிண்டல் பண்ணி நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. நாங்க சொல்ற அர்த்தம் பாருங்க, கேலியும் இல்ல கிண்டலும் இல்ல. நீங்க சொல்ற அர்த்தத்து பிரகாரம் கேலி கிண்டல் இல்ல, நாங்க சொன்னாலும் கேலி கிண்டல் இல்லன்னு பதில் சொல்றது விட்டுவிட்டு நீங்க கிண்டல் பண்றீங்க, நாங்க கிண்டல் பண்றோம். அரிசில இருக்கிறான்னு இப்ப நாங்க சொல்லவே இல்லையே. நான் நேற்று சொன்னாங்க நாங்க சொல்லவே இல்லையாண்டு. இப்ப நான் கேட்கிறோம், எங்களுடைய ஒப்பந்தத்தில் வச்சோம்ல அரிசில் மட்டும் இல்லைன்னு. உங்க கொள்கை என்ன கொள்கை? உங்க கொள்கை தான் அதுவும் சொன்னா நீங்க அங்கேயே முடிச்சிருக்கலாமே. எங்க கொள்கை ஆயிட்டாங்க, நீங்க எங்க வேலை கொண்டு வரீங்க, அப்பயே முடிச்சிருப்பீங்களே. ஏன் நீங்க சும்மா இருந்தீங்க? அப்ப அரிசில் மட்டும் இருக்கிறான் நீங்க கொள்கை கொள்ள போய் தானே அதை அங்கீகரிச்சு வந்தீங்க. நாங்க அல்லாஹ் ஒருவன் வாதட போறோம்னு சொன்னோன்னே நீங்க உடனே அதுக்கும் சேர்த்தா வந்திருப்பீங்க. நீங்க அல்லாஹ் ஒருவன் சொன்னீங்களே, இப்ப ஆதார் நாங்க கேட்டு வந்திருப்பீங்க, அங்கேயே முடிச்சிருப்பீங்களே. அல்லாஹ் ஒருவனா, நாங்களும் அல்லாஹ் ஒருவன் சொன்னோம், அதே எங்க விவாதம் சொல்லியிருப்பீங்களா இல்லையா? அப்ப நீங்க ஒப்பந்தத்துல நாங்க அரிசில் மட்டும் இல்லைன்னு சொன்னா நீங்க ஒப்புக்கொள்ள போத என்ன வழங்குது? அரிசில் மட்டும் தான் இருக்கிறாண்டு உங்களுடைய கொள்கை வழங்குது. இது வேண்டுமானா இந்த அரங்கத்துல சொல்லுங்க எங்க கொள்கை அப்படி இல்லைன்னு, அதை விட்டுருவோம், பிரச்சனை இல்ல. எங்களுக்கு சந்தோஷம் தானே, சத்தியத்தை யாருக்கு ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். அதனால இப்ப நீங்க அறிவிங்க அரசியல் மட்டும் இருக்கிறான்னு கொள்கை இல்ல, அந்த சப்ஜெக்டும் முடிச்சிருவோம், அதுக்கு விவாதம் பண்ண தேவையில்லை, மற்ற சப்ஜெக்ட் நம்ம பேசுவோம். அதே போல சூரத் அப்படிங்கிறதுக்கு நேரடியான அர்த்தம் நாங்க வச்சோமே அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே சொன்னாங்க அல்லாஹ்வை கை இருக்குன்னா கை இருக்குதான், நாங்க மாமிசம் இருக்குது எலும்பு இருக்கு நரம்புன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா நமக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்ப அல்லாஹ் பார்க்கலன்னு ஆகி போச்சு. அப்ப மறுமையில என்ன, ஏற்கனவே பார்த்தார்களே அந்த வடிவம்ல இருக்குது. அப்ப நீங்க பார்க்கலன்னு சொல்றீங்க, ஏற்கனவே பார்த்தாலும் வருது. அப்ப நீங்க அல்லாஹ் உருவத்தை பார்க்கணும் வழங்கதானே செய்யுது. அதே போல பாருங்க, இன்னொன்னு பார்த்தார்கள் வரும் பொழுது ரெண்டு உருவம் வந்துச்சு. அப்ப ரெண்டு கடைசியில இதுவரைக்கும் சிந்திச்சிருக்க மாட்டாங்க, நேத்து அல்லாஹ்க்கு ரெண்டு உருவம் இருக்குன்றீங்க. இப்ப எவ்வளவு பெரிய விபரீதமான நிலை ஏற்படுகிறது, ஈமானுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலைமைகள். அப்ப கேட்டாங்க, அப்ப இறைவன் போறாரு எல்லாம் நினைச்சா முடியும் தானே. ஏங்க ஒரு ஆள் கேள்வி கேட்டாரு, ஏதாவது சொல்லணுங்கிறத எதை வேணுமானு சொல்லிடுறதா? அல்லாஹ் நினைச்சா முடியுமா? ஒரு ஆள் சொல்றாரு அல்லாஹ் நினைத்தால் இன்னொரு கடவுளை உண்டாக்க முடியுமா அப்படி கேட்கலாமா? அல்லாஹ் நினைச்சா உண்டாக்குவான் சொல்லலாமா? இப்ப இறைவனுக்கு ரெண்டு உருவத்தை கொடுத்துட்டீங்க, அது ஒரு உருவம் அசிங்கமான உருவம், இன்னொரு உருவம் நல்ல உருவம். இது எல்லாம் எங்களுக்கு பதிலுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வை கேவலப்படுத்துறீங்க. இதுதான் எங்களுடைய கேள்வி. அதனாலதான் அந்த இடத்துல அர்த்தம் பொருந்தாது அப்படின்னும். சாக்கு நீங்க நேரடி அர்த்தம் கொண்டு வர்றீங்க, சாக்குக்கு நாங்க தான் நேரடி அர்த்தம் கொண்டு வர்றோம். சாக்குக்கு சித்தத்துல் அம்ரு கடுமை அப்படிங்கிற அர்த்தம் டிக்ஷனரியில இருக்கா இல்லையா? என்னமோ காலுங்கிற அர்த்தம் மட்டும் இருக்கிற மாதிரியும்
நாங்க இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கிற மாதிரி சொல்லிவிட்டீங்க, சாக்குக்கு இருக்கா இல்லையா? அப்ப நேரிடத்தை நாங்க சொல்றோம். ஏன் நீங்க காலுன்னு சொன்னா அல்லாஹ் திறந்து காட்டினா, அப்ப அல்லாஹ் ஆடை உடுத்திக்கிட்டு இருக்கான், ஏன் கேள்வி வச்சோம்? ஆடை உடுத்தினா தானே அல்லாஹ் தாலா ஆடையை திறந்து காட்டினான் காலை பார்த்தான்னு வரும்.